அதிமுக பொதுச் செயலாளராக சசிகலா தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் முன் உள்ள சவால்கள் என்னென்ன என்பது பற்றி கருத்துக்களை மூத்த பத்திரிகையாளர் மணி பகிர்ந்து கொண்டார். அவற்றை பார்க்கலாம். இன்றைக்கு 14 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. குறிப்பாக 5வது தீர்மானத்தில் திருமதி சசிகலா அவர்களை பொதுச் செயலாளராக தேர்வு செய்து பொதுக்குழுவின் ஒப்புதல் குறிப்பிடப்பட்டிருக்கு. தீர்மானம் 14 திருமதி சசிகலா அவர்களின் தலைமையின் கீழ் பணியாற்ற உறுதியேற்று தீர்மானம் அப்படி நிறைவேற்றப்பட்டிருக்கு. இது ரெண்டுக்கும் இடையிலான வேறுபாடு குறிப்பாக 5வது தீர்மானத்தோட முக்கிய அம்சங்களா நீங்க எதை பார்க்குறீங்க? முக்கியமான தீர்மானங்கள் தான். 14வது தீர்மானம் அவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை திருமதி சசிகலாவை காட்டியிருக்கிறார்கள். பட் அதை விட முக்கியமானது 5வது தீர்மானம். ஏனெனில் 5வது தீர்மானத்தில் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அடுத்த பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படும் வரையில் திருமதி சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக இருப்பார் என்று சொல்லியிருக்கார்கள். இது இந்த இஷ்யூ தான் கோர்ட்டில் சேலஞ்ச் ஆயிருக்குது. ஏன்னா திருமதி சசிகலா புஷ்பா அவர்கள் அதிமுக எம்பி அவர்கள் போட்ட வழக்கில் பொதுக்குழுவிற்கும் தடை கேட்டிருந்தார். திருமதி சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளர் ஆவதற்கும் அவர் எந்த அடிப்படையில் தடை கேட்டார் என்றால், அவருடைய அதிமுகவுடைய உட்கட்சி விதி செக்ஷன் 30 சப்செக்ஷன் 5 படி 5 ஆண்டுகளுக்கு ஒருவர் தொடர்ச்சியாக உறுப்பினராக இருந்திருக்க வேண்டும். அதை சொல்லி தான் அவர் கேட்டிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அவர்கள் அதை வேறு மாதிரி கையாண்டிருக்கிறார்கள் பொதுக்குழுவில். முதலமைச்சர் அவர்கள் செய்தியாளரிடம் பேசும்பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் நாங்கள் இதை செய்திருக்கிறோம் என்கிறார். அப்படி என்றால் அவர்கள் நிச்சயமாக லீகல் கன்சல்டேஷன் பண்ணியிருப்பாங்க, சட்ட நிபுணர்களை கலந்து ஆலோசித்து தான் இந்த முடிவை எடுத்திருப்பார்கள். ஆகவே 5வது தீர்மானம் என்பதுதான் மிகவும் முக்கியமானது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்னவென்றால், அவர் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படும் வரையில் இவர் பொதுச் செயலராக இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் அந்த தேர்தல் எப்பொழுது நடக்க இருக்கிறது, அந்த 14 days பீரியட் அவங்க பைலாஸ் படி கொடுக்கணும், அவையெல்லாம் எப்பொழுது நடக்க இருக்கிறது என்பதுதான் அடுத்த கேள்வி. சட்ட ரீதியாக எந்த இடையூறுகளும் திருமதி சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க இனிமேல் இருக்காது என்றுதான் தற்பொழுதைக்கு தெரிய வருகிறது. அதிமுக முன்னணி நிர்வாகிகள் கட்சி பொறுப்பில் திருமதி சசிகலாவுக்கு பங்கு இருந்திருக்குன்னு தொடர்ந்து சொல்லிட்டே வர்றாங்க. இப்போ இந்த தீர்மானத்தை தொடர்ந்து நேரடி அரசியலில் அவங்க பங்கெடுக்க இருக்கிறாங்க. இது அவங்களுக்கு எந்த விதமான ஒரு சவாலாக இருக்கும்னு நாம் பார்க்கலாம். இல்லை, இது முக்கியமான கேள்வி. ஏன்னா இப்போ நம்ம அடிப்படையில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கட்சி நிர்வாகிகள், அதாவது எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள் உட்பட அந்த பதவியில் இருக்கக்கூடியவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 99.99% பேர் திருமதி சசிகலாவை ஆதரிக்கிறார்கள். ஆனால் தொண்டர்கள் மத்தியில் கடுமையான அதிருப்தி நிலவுகிறது, மக்கள் மன்றத்திலும் கடுமையான அதிருப்தி நிலவுகிறது. அது இப்பொழுது நிலவுகிறது, நாளைக்கு இந்த நிலைமை மாறலாம், நமக்கு தெரியாது. ஆகவே இவர் திருமதி சசிகலா அவர்கள் இந்த பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு இந்த பர்செப்ஷனை அவர் எப்படி வெற்றி கொள்ளப் போகிறார்? அதாவது பர்செப்ஷன் வாரில் ஜெயிக்கணும்னு வாங்க. நம்ம எப்பயுமே அரசியலில் வெற்றி பெறுவதற்கு முதல்ல பர்செப்ஷன் வாரில் ஜெயிக்கணும். ஆகவே இன்று மக்கள் மன்றத்திலும் அவர் கட்சியினர் மத்தியிலும், நிர்வாகிகளை தவிர்த்த கட்சியினர் மத்தியிலும் மிகப்பெரிய அளவில் அதிருப்தி இருக்கிறது. இது எல்லோருக்கும் தெரியும்.